குரூப் டி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. இதுல இந்த பிசிக்ஸ்ல மட்டும் ஒரு சாப்டர். பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. கான்செப்ட் புரியலன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கிராஃப் ரிலேட்டடா கேட்கும்போது, இந்த கிராஃப் ரிலேட்டடா கேட்கும்போது என்ன பண்றது? டிஸ்டன்ஸ் டைம் ரிலேட்டடா வச்சு, இல்ல வெலாசிட்டி டைம் ரிலேட்டடா வச்சு வரும்போது எனக்கு அது புரியல அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க. இதோட கான்செப்ட் கிளாரிட்டி தான் என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல்ல இது என்ன டாபிக்ல வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். பிசிக்ஸ்ல இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாபிக் இருக்கு பாத்தீங்களா? இயக்கம், இயக்க சமன்பாடுகள் இதெல்லாம் லேர்ன் பண்ணிருப்போம். டிஸ்டன்ஸ், டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீடு, வெலாசிட்டி, அக்சலரேஷன்ஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணிருப்போம்ல. அந்த டாபிக்ல என்ன பண்ணுனா இந்த கான்செப்டுமே என்னன்னா உள்ள வரும். சரி, சில ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப்லயுமே கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா இந்த ரிலேட்டடா கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் அந்த கான்செப்ட் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ரைட். இப்ப நான் அந்த கான்செப்ட பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஸ்டினே எடுத்திருக்கேன். நீங்க கான்செப்டும் பார்ப்பீங்க. எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதையும் சேர்த்து நீங்க கரெக்டா பாத்துக்கிற போது ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். முதல்ல கொஸ்டினை பாருங்களேன். என்ன டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் a curved line it indicates அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பொருளோட தூரம் நேர வரைபடம் வளைந்த கோடாக இருந்தால் அது என்ன குறிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு வரைபடம் ரிலேட்டடா கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு விதமானதா கேட்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் பொறுமையாவே போலாம். ஏன்னா கான்செப்ட் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் எல்லாமே டக்கு டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து சால்வ் பண்ணிடுறீங்க. அதாவது வரைபடம் கிராஃப்ல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு என்ன வச்சு கேட்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் வச்சு கேட்பாங்க. டிஸ்டன்ஸ் டைம் வச்சு கேட்பாங்க. இன்னொன்னு வெலாசிட்டி இன்னொன்னு வெலாசிட்டி அண்ட் வந்து டைம் வச்சு வந்து கேட்பாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது. அந்த கிராஃப்ல வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு நம்ம நார்மலா வந்து கிராஃப் வரும்போது இந்த சைடு டைம் இருக்கும், இந்த சைடு என்ன இருக்கும்னா டிஸ்டன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் என்னன்னா டிஸ்டன்ஸ் இல்லாம வெலாசிட்டி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. சரி, இதுல ரெண்டுக்கும் காமனா ரெண்டுக்கும் காமனா என்ன ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு தெளிவா. ஸ்லோப்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது என்ன, இப்ப இந்த மாதிரி ஒரு கோடு போறேன்னு வச்சுக்கலாம். இது என்ன இருக்கு? ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதாவது மட்டமா இருக்குன்னு சொல்லுமா, இல்ல பிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்டா இருக்கு. அதே இது இந்த மாதிரி போட்டோம்னா, அதே இந்த மாதிரி போட்டோம், அதாவது நம்ம போறதுல என்ன அப்படின்னா ஸ்லோப், ஒரு இதுல மேல ஏறுறோம் அப்படின்னா தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்லோப் இருக்கும்போது அது ரிலேட்டடா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன கான்செப்ட்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். டிஸ்டன்ஸ் டைம் ரிலேட்டடா ஸ்லோப் அப்படின்னு கொடுத்தா நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும், ஸ்லோப் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு இல்லைன்னா வெலாசிட்டி. இது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல. இப்ப அதே வெலாசிட்டி டைம் அந்த கிராஃப்ல ஸ்லோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு என்னன்னா அக்சலரேஷன். ஈக்குவல் டு அக்சலரேஷன். சரி, நம்மளுக்கு தெரியும் ஸ்பீடுனா என்னன்னா வேகம், வெலாசிட்டினா திசை வேகம். ரைட்டா? அக்சலரேஷன்ஸ் என்ன? அக்சலரேஷன் தமிழ்ல முடுக்கம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பேசிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா டிஸ்டன்ஸ்னா என்ன, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸ்பீடுனா என்ன, வெலாசிட்டினா என்ன, அக்சலரேஷனா என்ன, இது எல்லாமே என்னன்னா பேசிக்கா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்ப நம்ம பார்க்க போது உங்களுக்கு டக்குன்னு என்னன்னா கனெக்ட் ஆயிரும். சரி, இப்ப அந்த கேள்வியில பாருங்க. அவன் கேள்வியில என்ன சொல்றான், டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல ஒரு ஆப்ஜெக்ட் கர்வ் லைன்ல இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது வளைந்த கோடாக இருந்துச்சு, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நமக்கு என்ன தெரியணும்னா டிஸ்டன்ஸ் டைம்ல மொத்தம் 4 விதமான வந்து கிராஃப் வந்து வரைபடம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும். இன்னொன்னு யூனிஃபார்ம் மோஷன்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இன்னொன்னு ஜீரோ ஸ்பீடு இல்ல ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்ல இருக்கும். இன்னொன்னு நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றது. ஒண்ணே கிடையாது, உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். இப்ப யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்றாங்களா, ஒரு கார் எடுத்துக்கலாம். ஒரு காரானது என்னன்னா 20 மீட்டர் பெர் செகண்ட்ல வந்து போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது என்ன, ஒரு காரு ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் போகும் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதுல என்ன பண்றேன்னா டிஸ்டன்ஸ் அதே மாதிரி டைம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இல்ல டைம் வந்து என்னன்னா 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஒரு செகண்ட் ரைட்டா, முதல் செகண்டுக்கு வரும்போது எவ்வளவு போயிருக்கும், 20 மீட்டர் போயிருக்கும். அடுத்த ஒரு செகண்ட், அப்ப ரெண்டாவது செகண்டுக்கு அது எவ்வளவு போயிருக்கும், 40 மீட்டர் போயிருக்கு ரைட்டா. ஏன்னா 20 மீட்டர் என்ன ஆயிடும், அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகும்.
அடுத்து 3. ஸோ டைம் 3 வரும்போது நீங்க எங்க போகும்? 60 அப்படின்னு போகும். ஸோ இதுக்கு ஒரு கிராஃப் போட்டோம்னா எப்படி வரும்? இதுக்கு ஒரு கிராஃப் போட்டோம்னா, ஸோ இங்க 0ன்னு இருக்கா? 1ன்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம். இத டைமிங் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டைம். இந்த சைடு டைமு, இந்த சைடு டிஸ்டன்ஸ். இப்ப இது என்னன்னா 20ன்னு வச்சுக்கலாம். இது 40ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 60ன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நல்லா பண்ணிக்கலாம். என்ன 0 ரைட்டா? அடுத்து என்ன 1க்கு 20. அடுத்து என்ன 2க்கு 40. அடுத்து என்ன 3க்கு 60. அப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க நல்லா பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் நம்மளுக்கு என்னன்னா ஒரு இது லைன் கிடைக்குதா? இந்த லைன் கிடைக்குதா? இதுதான். அதாவது யூனிஃபார்மா ஒரு டிஸ்டன்ஸ் சீரான இயக்கம் என்பது தூரம் வந்து என்னன்னா, தூரம் நேரத்துடன் சீராக அதிகரிக்கிறது. அதாவது கரெக்ட்டா ஒரு செகண்டுக்கு என்னன்னா 20 மீட்டர். அடுத்த ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர். அப்ப நான் கரெக்ட்டா யூனிஃபார்மா இங்க 2க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டுக்கும் இல்ல நீங்க இந்த டிஸ்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஈக்குவலன்ட்டா இருக்கும். அதுதான். இப்ப யூனிஃபார்ம் மோஷன்ல நம்மளுக்கு வரம்போது, அதோட கர்வ் லைன் என்னன்னா, இந்த மாரி வரும். அதாவது ஸ்ட்ரெய்ட் லைன் அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சு தான் கேட்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்ல எந்த லைன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு இருக்கு பாருங்களேன். கிராஃபோட ஷேப் அப்படின்னு இருக்கா? இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரெய்ட் லைன் ஸ்லோப்பிங் அப்வர்ட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரதான். ஆப்போசிட்னா என்ன? நான் இந்த இடத்துல வந்துன்னா ஒரு கார் ஆனது 20 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆப்போசிட்டா அதாவது என்ன குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு வச்சோம்னா, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த இது வேல்யூ வரும். ஸோ இந்த இது வரும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. ஸ்ட்ரைட் லைனு ஸ்லோப் வந்துன்னா டவுன்வர்ட் அப்படின்னு வரும். 3வது பாருங்களேன். 3வது என்ன சொல்றாங்க? ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அப்படின்னா, அதாவது ஒருத்தவர் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறார். என்ன பண்றாரு? ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாரு. பஸ் ஸ்டாப்ல என்ன பண்றாருன்னா, பஸ்ஸுக்காக 10 நிமிஷம் கிட்ட நிக்கிறார். ஒரு இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் 10 நிமிஷமா பஸ் வரும்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. இப்ப இதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? டைம் டிஸ்டன்ஸ் கிராஃப் போட்டோம்னா, நல்லா பாருங்களேன். அவரு நகரல ரைட்டா? அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாரு. ஆனா டைம் என்ன ஆகுது? இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். டைம் இன்கிரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 செகண்டு, அப்புறம் என்னன்னா 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் ஆகும். அப்ப டைம் இன்கிரீஸ் ஆகுது. ஆனா என்ன ஆகல? டிஸ்டன்ஸ் ஆனது இன்கிரீஸ் ஆகல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் வருதா? இப்ப கிராஃபோட ஷேப் எப்படி வரும்னா, ஹரிசாண்டல் லைன் வரும். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகுறது இந்த மாரி போகணும் ரைட்டா? ஸோ டிஸ்டன்ஸ் மேல் நோக்கி இல்லாட்டா சைடு இந்த மாரி வந்துனா போகணும். நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வருது. ஏன் வருதுன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல அவருக்கு டைம் தான் அதிகரிக்கே தவிர, அந்த இடத்துல அவரோட டிஸ்டன்ஸ் என்பது கடக்கல ரைட்டா? அதனால என்ன வரும் அப்படின்னா, இந்த மாரி வரும். கிராஃபோட ஷேப் வந்து ஹரிசாண்டல். இது வந்து ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். 0 ஸ்பீட். எங்கேயுமே வந்து என்னன்னா போல. டிஸ்டன்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் வித் டைம் என்ன ஆயிட்டு இருக்கு. ஆனா டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேமா தான் இருக்கு. அதேதான். நான் யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் என்பது என்னன்னா, மாத்தி மாத்தி அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்துன்னா 20 மீட்டர் அதாவது ஒரு செகண்டுக்கு என்ன 20 மீட்டர் போறேன். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த செகண்டுக்கு எவ்வளவு போறேன்னா 50 மீட்டர் போறேன். அடுத்து 3வது செகண்டுக்கு என்ன அப்படின்னா 100 மீட்டர் போறேன். அடுத்து 4வது செகண்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 மீட்டர் போறேன். ஸோ இந்த மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மா இல்லாம இதுல என்ன நடக்குது? 30, அடுத்து 50, அடுத்து எவ்வளவு? 70. இந்த மாரி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆனா நான் யூனிஃபார்ம் ரேட் வித் டைம். டைம் வந்து டைம் இன்கிரீஸ் ஆக அங்க டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. ஆனா அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப யூனிஃபார்மா சேமா வந்து இது இல்லாம சீரற்ற முறையில் அதிகரிக்கிறது. அதனால இது என்ன சீரற்ற இயக்கத்தோட கிராஃப் வரும். சீரற்ற இயக்கத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்லோப் வந்து கர்வ்டு லைன்ல வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. கர்வ்டு லைன்ல வரும். இப்ப எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, நம்ம கேட்ட கேள்வி அதான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கர்வ்டு லைன்ல டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஜெக்ட் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடா கிடையாது. தெர் இஸ் நோ அக்சலரேஷன். அதாவது டிஸ்டன்ஸ் டைம்ல அக்சலரேஷனை பத்தி பேச மாட்டாங்க. த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சிங் வித் டைம். ஆமா. பொருளோட வேகம் காலத்துடன் என்னன்னா மாறும். அதோட வேகம் என்னன்னா காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிட்டு இருக்கும். அதுதான் என்ன பார்த்தோம்? நான் யூனிஃபார்ம் பார்த்தோமா? சீரற்ற வேகம் அப்படின்னு பார்த்தோமா? 4வது இது. அதான் கேட்கறாங்க. அப்ப கர்வ் லைனுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி தான் வரும். புரியும் நினைக்கிறேன். ரைட். அடுத்து பாருங்களேன். The slope of a distance time graph represent தூரம் நேர வரைபடத்தின் சாய்வு எதை குறிக்கிறது அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்லோப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதானே சார் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு கிராஃப் ஓடும்போது நம்ம இது பண்ணும்போது இந்த மாரி வருதா? ஸோ இந்த மாரி வரும்.
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இமேஜினரியா கனெக்ட் பண்ணனா ஒரு ஸ்லோப் மாதிரி கிரியேட் ஆகுதுல, ஒரு ஸ்லோப் சாய்வு மாதிரி கிரியேட் ஆகுதுல, இதுதான் அந்த ஸ்லோப் அப்படின்னு சொல்றது. டிஸ்டன்ஸ் டைம் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். டிஸ்டன்ஸ் டைம்ல ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டியோட நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸ்பீடா எடுத்துக்கலாம் இல்ல வெலாசிட்டி எடுத்துக்கலாம். ஏன் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டினா, அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸ்பீட்னா என்ன? ஸ்பீட்னா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். இதே நீங்க வெலாசிட்டியா இருந்துச்சுன்னா திசைவேகமா இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அவ்வளவுதான். ரெண்டுக்கு சேம் தான், ரெண்டும் வந்து ஒன்னே தான். ரைட்டா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் அப்படின்னு இருக்கு. ஸ்லோப் ஆஃப் எ டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ரெப்ரசன்ட் அப்படின்னு இருக்கு. என்னது கேட்டது அவன் வந்து என்னன்னா ஜஸ்ட் ஸ்லோப் வந்து என்னன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். நான் சொன்னேன் ஸ்பீடு இல்ல வெலாசிட்டி, பொருளோட வேகத்தை தான் வந்து குறிக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். ஜஸ்ட் வந்து என்னன்னா அந்த 4 டைப்பை மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல பாருங்களேன். ஸோ பார்ட்டிகல் கவர் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 12 மீட்டர் இன் எவ்ரி 3 செகண்ட். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் இட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்? அதாவது எவ்ரி 3 செகண்டுக்கு, ஸோ எவ்ரி 3 செகண்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் வந்து இதாகும். ஸோ டைம் இருக்கு, இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் 12 மீட்டர், அடுத்த 3 செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கவர் ஆகுது? அடுத்து 12 மீட்டர். ரைட்டா? ஸோ அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர், அப்ப 24. அடுத்த 3 செகண்ட் 36. இந்த மாதிரி வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்னா போயிட்டே இருக்கும், டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் கேட்கறது வாட் இஸ் த ஸ்லோப் அப்படின்னு கேட்கிறான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல ஸ்லோப் என்பது என்னன்னா ஸ்பீடு இல்ல வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் தான். அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 12. டைம் எவ்வளோ? 3 செகண்ட், அவ்வளவுதான். அடிஷனல் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 மீட்டர் பை செகண்ட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். ஸோ ஜஸ்ட் என்னன்னா இந்த கான்செப்டுக்காக கொடுத்துருக்கேன். டிஸ்டன்ஸ் டைம்ல ஸ்லோப் எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி கொடுக்கும். அதே ஏரியா அப்படின்னு இருக்கும். ஏரியானா ஒன்றும் கிடையாது. ஏரியானா ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்னு சொல்றோமா, இல்ல இந்த உள்ளக்க இருக்கிற பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஏரியா. ரைட்டா? இதுதான் ஏரியா. இந்த ஏரியா தான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல. இந்த ஏரியாவை பத்தி பெருசா என்ன பண்ண மாட்டோம்னா நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய இடத்துல வந்து தேவைப்படாது. பட் வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுல ஸ்லோப் ஆனது எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அக்சலரேஷன்ஸ் வந்து கொடுக்கும். அதாவது ஒண்ணும் கிடையாது. இப்ப டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இருக்கு, டைம் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆக அது என்ன சொல்லுது? அதாவது அதுல ஸ்பீடா போறோமா இல்ல எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, அதுதானே அந்த ஸ்லோப் சொல்லுது. அதனாலதான் அந்த ஸ்லோப் எதை கொடுக்குதுன்னா நம்மளுக்கு ஸ்பீடு வெலாசிட்டி கொடுக்குது. அதே வெலாசிட்டி டைம் கிராஃப்ல நமக்கு அக்சலரேஷனை கொடுக்கும். அதுலயும் ஒரு ஸ்லோப் வரும், அதுலயும் ஸ்லோப் வரும். அந்த ஸ்லோப்புமே நம்மளுக்கு என்ன காமிக்குன்னா ஒரு இது ஸ்லோப் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ, இந்த மாதிரி வந்து ஒரு கோடு வருதுனாவே அந்த கோடு வர்றதுக்கான ரீசன் என்ன? அந்த டைம்லயும் அங்க வர வந்து வெலாசிட்டியா இருந்தாலும் சரி, அதுல என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. ரைட்டா? அதாவது நான் டைமை பொறுத்து அந்த இடத்துல வெலாசிட்டி திசை வேகத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இது இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஸ்லோப்பே வந்து இப்படி மேல வரும். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? தட் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டினாவே, தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டினாவே என்ன? வெலாசிட்டில மாற்றம்னாவே அதுதான் ஈக்குவலன்ட் என்ன? அக்சலரேஷன். ரைட்டா? அதனாலதான் அக்சலரேஷன். அப்ப ஒரு வெலாசிட்டில மாற்றம் ஏற்படுறதுனாலதான் நம்மளுக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கும், ஒரு ஸ்லோப் கிடைக்கும். அந்த ஸ்லோப் என்ன கொடுக்குது? சேஞ்ச் இன் வெலாசிட்டினாவே நம்மளுக்கு அக்சலரேஷன் கொடுக்குது. அதனாலதான் அது ஸ்லோப் கிவ் வந்து அக்சலரேஷன். புரியும் நினைக்கிறேன். ரைட். அதே மாதிரி அந்த வெலாசிட்டி டைம்ல ஏரியாவானது, ஏரியானா சொல்லிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு, ஏரியாவானது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டிஸ்டன்ஸ் இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதாவது ஏரியாவை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். சரி. அக்சலரேஷன் டைம் கிராஃப் வந்து பெருசா நம்மளுக்கு யூஸ் பண்ண போறது இல்ல. அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நான் டெப்தா என்ன பண்றேன்னா அதோட கான்செப்ட் கொஸ்டினை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். அடுத்து பாருங்க. The slope of a distance time graph changes continuously. It indicates அப்படின்னு இருக்கு. என்ன சொல்றாங்க? நேரம் தூரம் நேர வரைபடத்தின் சாய்வு தொடர்ந்து மாறினால் அது என்ன குறிக்கிறது? தொடர்ந்து மாறுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் கிடையாது, நான் யூனிஃபார்ம்.
நான் யூனிஃபார்ம் ஒற்றுமையற்ற இல்ல சீரற்ற. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதாகும். சிம்பிளா தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து புரியணும். இந்த மாதிரி தான். அதாவது என்னன்னா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பீட்ல போகும். அடுத்து குறையும். அடுத்து இன்கிரீஸ் ஆகும். அடுத்து சேமா போகும். அடுத்து டிக்ரீஸ் ஆகும். சேஞ்ச் இன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது ஸ்பீட். அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் தான். ரைட்டா? அடுத்து, வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் லுக் லைக் ஃபார் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட்? ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா இந்த மாதிரி கிடைக்கும். ரைட்டா? யூனிஃபார்ம் ஸ்பீட்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிராஃப் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி கிராஃப் கிடைச்சாவே அந்த கிராஃப் என்ன கிடைக்கும்? ஸோ கிராஃப் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ரைட்டா? ஒரு நேர்கோடாக இருக்கும். அந்த நேர்கோடு சப்போஸ் நம்மளுக்கு என்னன்னா இந்த கொஸ்டின்ல மிச்சது எல்லாமே எலிமினேட்டட் பண்ணலாம். கிராஃப் cannot be drawn. சைன் வேவ்னா நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி வர்றதா வந்து சைன் வேவ். இந்த மாதிரி வராது. ஜிக்ஸாக் லைன், அதாவது ஜிக்ஸாக் லைன்லாம் வரவே வராது. நம்மளுக்கு என்னன்னா ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். பட் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஸ்ட்ரைட் லைன் வித் ஸ்லோப்பிங் அப்வர்ட். இந்த பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் மோஷனோடது. இது ஜஸ்ட் வந்து ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பார்க்கணும். வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி கேள்வி கேட்பாங்க, அதுக்கோட கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் அக்சலரேஷன் இஸ். அதாவது என்ன சொல்றாங்க, சீரான முடுக்கத்துடன் இயங்கும் ஒரு துகளின் திசைவேக கால வரைபடம் ஒரு டேஷ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தாதான் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து என்னன்னா எதுல வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்ல வரும். பட் என்னன்னா அந்த பேர் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னு பாருங்களேன். இப்ப முதல்ல நம்மளுக்கு அக்சலரேஷன் முடுக்கம்னா என்ன அப்படின்னு வந்து தெரியும். ஸோ முடுக்கம்னா என்ன? சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் தான். அதாவது என்ன வெலாசிட்டினா திசைவேகத்தில் ஏற்படும். திசைவேகத்தில் மாற்றம் டிவைட் பை நம்ம நேரத்தை தான் என்ன சொல்லுவோம்னா முடுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அக்சலரேஷன் இருக்கு. ஆனா அந்த அக்சலரேஷன் யூனிஃபார்மா இருக்கு. அப்ப என்னன்னா நான் எப்படி வச்சுக்கிறேன்னா ஒரு இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியலான வெலாசிட்டி. ரைட்டா? இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாவே என்ன வரும்? திசைவேகம். ரைட்டா? நான் திசைவேகம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் பை செகண்ட். அதாவது வெலாசிட்டினா என்ன? ஸ்பீட்ல ஏற்படும் மாற்றம் தான் வெலாசிட்டி. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட கனெக்ட் ஆகிருக்கும். ரைட்டா? டிஸ்டன்ஸ், டைம், அதை வச்சு ஸ்பீடு வரும். ஸ்பீட்ல ஏற்படும் மாற்றம் தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். வெலாசிட்டில ஏற்படும் மாற்றம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இனிஷியல் வெலாசிட்டி 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வச்சுட்டு நான் என்னன்னா அக்சலரேஷன்ஸ் வந்து முடுக்கமானது என்னன்னா 2 மீட்டர் பை செகண்ட்ஸ்ல முடுக்கம் அடையுது அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு கிராஃப் எழுதணும் பாத்தீங்களா? டைம்னு வச்சுக்கிறேன், வெலாசிட்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப முதல்ல ஸ்டார்டிங்ல 0 இருக்குமா? டைம் 0, வெலாசிட்டி 0 இருக்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி நல்லா கவனிங்க. இனிஷியல் வெலாசிட்டி என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்டார்டிங்லேயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ரைட்டா? ஸோ அப்ப வெலாசிட்டி நான் 0ன்னு எடுக்காம 10 மீட்டர் பை செகண்ட். இனிஷியல் வெலாசிட்டி நான் முதல் என்ன பண்றேன், அதாவது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் வந்து வெலாசிட்டி வந்து இதாகும். ரைட்டா? அக்சலரேஷன் பாருங்க. அக்சலரேஷன் என்ன? வெலாசிட்டி மாறுது. ஒரு செகண்டுக்கு எப்போதும் என்னன்னா 10 மீட்டர்ல என்ன ஆயிட்டு இருக்கும்னா அதோட வேகத்துல வந்து மாற்றம் ஏற்படும். அதுதான் அந்த இடத்துல மீனிங். ரைட்டா? இந்த 1, 2, 3 டைம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா 10 வரும். பட் அதுல அக்சலரேட் ஆகும். அக்சலரேஷன் என்பது வெலாசிட்டில மாறி இருப்பது. முதல் 10 இருக்குன்னா அது ஒரு 2 அதாவது 2 மீட்டர் பை செகண்ட் அக்சலரேஷன் நடக்குது. அப்ப என்ன ஆகும்? 12 வரும். ரைட்டா? 12 மீட்டர் பை செகண்ட் வரும். அடுத்ததுல என்ன ஆகும்? அடுத்ததுல 14 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வரும். அதாவது நல்லா கவனிங்களேன். நீங்க நல்லா கவனிக்கணும். வெலாசிட்டி என்பது என்ன? இனிஷியலா இருக்கிற வெலாசிட்டி வந்து என்னன்னா அதாவது திசையில ஏற்படும் அந்த வேகம் வந்து என்ன மாறுபடுது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 10 கிட்ட இருக்கு. திசை வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 போகணும். பட் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ஆக்சலேட்டர் அமுக்குறேன். ஆக்சலேட்டர் அமுக்குறதுனால அந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்கான்? யூனிஃபார்மா இருக்கு. கரெக்டா நான் யூனிஃபார்மா கொடுக்குறேன். ரைட்டா? 10 மீட்டர் பை செகண்ட்ல இருக்கிறது அடுத்து வந்து கரெக்டா 2 அக்சலரேஷன் கொடுக்கும்போது 12 ஆகும். அடுத்து 14 ஆகும்.
அடுத்து 16 ஆகும் ரைட்டா. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, நான் அக்ஸலரேஷன் ஆயிருக்கு ரைட்டா. அந்த அக்ஸலரேஷன் கரெக்ட்டா என்ன அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன பண்றேன்னு ஈக்குவலன்ட்டா குடுக்குறேன். அப்ப ஈக்குவலன்ட்டா குடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு கிராஃப். ஸோ ஈக்குவலன்ட்டா குடுக்கும்போது, நீங்க டைமுக்கும், வெலாசிட்டிக்கும் கிராஃப் எடுத்து நான் 0ன்னு இருக்கு. 1, 2, 3ன்னு எடுக்கிறோம். வந்து என்ன 10, 12, 14 வருமா? ஸோ இங்க வரும், 2 இங்க வரும், 3 இங்க வரும், 4 அப்படின்னு போயிட்டு இருக்கும். அப்ப இதுக்கு கிராஃப் போட்டோம்னா, இதுக்கான கிராஃபோட ஸ்லோப் எடுத்து இந்த மாதிரி வரும் ரைட்டா. ஸோ அப்ப என்ன சொல்ல வாரேன்னா, யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன்ல ஸோ ஒரு யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன்ல நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்லோப் ஆனது அந்த கிராஃபோட ஷேப் ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப்பிங் அப்வர்ட்ல கிடைக்கும். ஸ்லோப்பிங் அப்வர்ட்ல கிடைக்கும். அதே இது நெகட்டிவ் அக்ஸலரேஷன் என்ன? அக்ஸலரேஷன் குறைஞ்சுகிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஹையா இருக்கும். நம்ம இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 100 அப்படின்னு எடுத்துட்டு 100 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துட்டு அக்ஸலரேஷன், டீசலரேஷன் அப்படின்னு குடுத்துலாம். இப்ப டீசலரேஷன் என்னன்னா குறைஞ்சிட்டே வருது. அதாவது எவ்ரி 1 செகண்டுக்கு வந்து என்னன்னா, ஒரு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்துன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா, அக்ஸலரேட்டர கம்மி பண்ணிட்டே வாரேன். ஆனா கரெக்ட்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் கரெக்ட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு ஆட்டோமேஷன் மாரி என்ன சொல்றேன், ஒரு டிவி ரிமோட் கண்ட்ரோல் மாரி என்ன பண்ணிட்டேன், கரெக்ட்டா குறைச்சுட்டே வாரேன். அப்படி குறைச்சுட்டே வரதுனால என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த மாரி குறைஞ்சிட்டே வருமா? முதல்ல ஹையா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். டைம் இன்கிரீஸ் ஆக ஃபைனலா இந்த மாரி வரும். ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் அக்ஸலரேஷன் சொல்றோம். இதோட ஸ்லோப் பாருங்களேன். ஸ்ட்ரெயிட் லைன் பட் ஸ்லோப்பிங் என்னன்னா டவுன்வர்ட் வரும். ஜீரோ அக்ஸலரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீரோ அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு ஏன் இதுக்கு ஏன் வந்து என்னன்னா, இந்த ஸ்லோப் அதாவது என்ன ஹரிசாண்டல் லைன் வருது. அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அங்க உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் நிக்கிறாரு. 10 நிமிஷமா நிக்கிறாரு. டைம் இன்கிரீஸ் ஆகுதே தவிர, அவரோட டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகல அப்படின்னு சொன்னேன். பட் இந்த இடத்துல ஜீரோ அக்ஸலரேஷன் இல்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டில நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹரிசாண்டல் லைன் வந்துன்னா ஷேப் கிடைக்கும். அந்த கிராஃபோடது வந்து ஹரிசாண்டலா வரும். ஏன் அப்படி வருதுன்னா, இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பைக் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம். ஸோ பைக் வந்து ரைட் பண்றேன். பைக்க ரைட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி வெலாசிட்டினா என்ன? நான் பைக் வந்து ஓட்டும்போது எவ்வளோ வந்து என்னன்னா ஸ்பீட்ல போறேன். டைமுக்கு ஏத்தாப்புல எவ்வளோ வந்து என் ஸ்பீட கூட்டுறேன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் என்ன பண்றேன்னா, அந்த வெலாசிட்டியே கான்ஸ்டன்டா இருக்கு. வெலாசிட்டியே கான்ஸ்டன்டா வைக்கிறேன். அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா 10 மீட்டர் பர் செகண்ட்ல வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் சேமா இருக்கு. வெலாசிட்டி வந்து மாத்தவே இல்ல. 10 வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, டைம் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. வெலாசிட்டி எவ்வளவு? 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா? டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா எதுவும் போகல. மூவ் ஆகல. இப்ப என்ன பண்றேன்னா, 1 செகண்டுக்கு நான் 1 செகண்டுக்கு வந்து என்னன்னா, அதாவது 1 செகண்ட் ஆயிருச்சு. 1 செகண்ட் ஆயிருச்சு. இப்ப வெலாசிட்டி திசைவேகத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதேதான். 10 மீட்டர் பர் செகண்ட். இப்ப நான் எவ்வளவு தூரம் வந்திருப்பேன்? 1 செகண்டுக்கு 10 மீட்டர் வந்திருப்பேன் ரைட்டா? 2வது செகண்ட் வரேன். ஸோ 2வது செகண்ட்ல என்ன ஆகும்? வெலாசிட்டினா என்ன? நான் வேகத்துல ஏதாவது மாற்றம் குடுக்கனா? இல்ல. அதேதான். அதே 10 மீட்டர் பர் செகண்ட் தான் குடுக்குறேன். இப்ப நான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணியிருக்கேன்? டிஸ்டன்ஸ் ஆனது என்ன ஆகும்? 100 10 மீட்டர். நல்லா கவனிங்க. 100னா 20 மீட்டர் போயிருப்பேன் ரைட்டா? 20 மீட்டர் போயிருப்பேன். அடுத்து 3வது அடுத்து 3வது செகண்ட். 3வது செகண்டுக்கு நான் வந்து என்னன்னா, ஸ்பீட வந்து சேஞ்ச் பண்றேன்னா பார்த்தீங்கன்னா, அதேதான். கரெக்ட்டா 10 மீட்டர் பர் செகண்ட்ல தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? இப்ப 30 மீட்டர் போயிருப்பேன் ரைட்டா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டிய நான் யூனிஃபார்ம் வச்சுட்டேன்னா, டிஸ்டன்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஆனா அந்த வெலாசிட்டி என்பது என்ன சேமா தானே இருக்கு. இதுக்கு கிராஃப் போட்டு பாருங்களேன். டைமு, வெலாசிட்டி. இதுல 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். இத 10 சாரி 5, 10 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகுது? வெலாசிட்டிய மட்டும் பார்த்தா, ஸோ டைம் ஃபர்ஸ்ட்டு 1 செகண்ட்ல வரும்போது என்ன? 10 தான். 2வதுல வரும்போது 10 தான். 3வதுல வரும்போது 10 தான். அப்ப என்ன நடக்குது? நான் வெலாசிட்டிய நான் யூனிஃபார்மா வைக்கிறேன்னா, எனக்கு ஸ்லோப் எப்படி கிடைக்கும்னா, டைமோட ஸ்லோப்புக்கு அப்படியே என்ன இருக்கு? பேரலலா வருதா? பேரலலா இருக்கு. அந்த பேரலலா இருக்கிறது எப்படின்னா, ஹாரிசான்டலா இருக்கு. அந்த பேரலல் ஹாரிசான்டலா இருக்கு. அதனால தான். ஸோ அந்த கிராஃபோட ஷேப் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஹாரிசான்டல் லைன். இதுல நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது வெலாசிட்டி யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன?
அந்த இடத்துல என்னன்னா அக்ஸலரேட் ஆகலைன்னு அர்த்தம். அக்ஸலரேஷன் என்ன? ஒரு பைக்ல போகும்போது நம்ம அக்ஸலரேட்டர் அமுக்குறோம்னா போற ஸ்பீட்ல மாற்றம் ஏற்படும் ரைட்டா? வேகமா போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது அக்ஸலரேஷன் அமுக்குறோம் அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்? ஆல்ரெடி போயிட்டு இருக்க ஸ்பீட விட இன்னும் இன்கிரீஸ் ஆகி போகும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணேன்? நான் வெலாசிட்டியே மாத்தல. சேம் வெலாசிட்டியா தான் இருக்கு. ரைட்டா? நான் போற வேகம் வந்து நான் சேமா தான் இருக்கு. அப்ப நான் போற வேகம் சேமா இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, அந்த இடத்துல அக்ஸலரேஷன் வந்து என்னன்னா நான் மாத்தல. அப்ப வெலாசிட்டில மாற்றம் ஏற்படலனாவே அக்ஸலரேஷன் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சோ அக்ஸலரேஷன் 0 ஆயிடுச்சுனாவே என்ன? ஸ்லோப் வந்து 0 ஆயிருமா? சோ ஸ்லோப் வந்து 0 ஆயிரும். மறந்துறாதீங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி இல்ல 0 அக்ஸலரேஷன்ஸ் ஏன் சொல்றாங்கன்னா, வெலாசிட்டி சேமா இருந்துச்சுன்னா, யூனிஃபார்மா இருந்துச்சுன்னா, அதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் வெலாசிட்டி சேமா இருந்துச்சுன்னா, அக்ஸலரேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்காது. அப்ப அக்ஸலரேஷன் நடக்காதபோது அக்ஸலரேஷன் 0 ஆயிரும். அதனால ஸ்லோப் வந்து 0 ஆயிரும். இது உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, இந்த மாரி வந்து கிராஃப் வருது. இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபிளாட் வருது. நம்மளுக்கு ஏன் ஸ்லோப் வரல? ஏன் ஸ்லோப்ஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் ஆஃப் என்னன்னா இந்த ஃபிளாட் வர்றதுனால தான். சரி. அடுத்து பாருங்க. வேரியபிள் அக்ஸலரேஷன், நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் அதாவது என்ன? போற திசைவேகத்துல நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வேகமா போவேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்கிரீஸ் பண்ணுவேன் ரைட்டா? அதுக்கப்புறம் என்னன்னா இன்கிரீஸ் பண்ணுவேன். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, வெலாசிட்டில மாற்றம் ஏற்படுது. வெலாசிட்டில மாற்றம் ஏற்பட்டாவே என்ன மீனிங்? அந்த இதுல நான் ஒரு அக்ஸலரேஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்ப அக்ஸலரேஷன் கொடுக்கும்போது டெஃபினட்டா ஸ்லோப் வந்து என்னவா இருக்கும்னா, வேரியபிளா இருக்கும். மாறி மாறி வந்துட்டு இருக்கும் ரைட்டா? சோ அதனால ஒரு கர்வ்டு லைன்ல வருதுனாவே, ஒரு கர்வ் லைன்ல வருந்தாவே அது என்னன்னா, நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன்ஸ். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரியணும். அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ இப்ப கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க? கொஸ்டின் கவனிங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் த பார்ட்டிகல் மூவிங் வித் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன். ஒரு யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன்ல இருக்கும்போது, நான் என்ன சொல்றேன்? யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் போகும்போது, நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் இன்க்ளைன் டு த டைம் ஆக்சிஸ் இதுதான் வரும். ஹரிசாண்டல் வராது. ஹரிசாண்டல் என்ன? யூனிஃபார்ம் எதுல வரும்? வெலாசிட்டில வரும். இல்லையா? 0 அக்ஸலரேஷன்ல வரும் ரைட்டா? புரிஞ்சுக்கங்க. சோ கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து, a particle start from rest, moves with uniform acceleration. Which of the following represent the correct velocity time graph for the particle? ஒரு துகள் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்து ஒரே துரிதம் சரி. இது வந்து அக்ஸலரேஷன் தான் துரிதம் இருக்கு. So, முடுக்கத்துடன் இதை மட்டும் மாத்திக்க முடுக்கத்துடன் நகர்கிறது. அதன் சரியான வேக நேரம் திசைவேக நேர வரைபடம் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பார்ட்டிகல் மூவ் வித் ரெஸ்ட். ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்ல இருக்கு. யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் போகும்போது ஸோ ஒரு யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் போகும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் வித் பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரைட்டா? இதுக்கு முன்னாடி பார்த்துதான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்று ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப் இங்க வந்து அப்வர்ட். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இதை பாருங்களேன். Which of the following not correct for uniform velocity? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரே திசைவேகம் குறித்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க. The area under the velocity time graph give the acceleration. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. velocity time graphல slope equal to என்ன சொன்னேன்? acceleration அப்படின்னு சொன்னா. So slope equal to acceleration முடுக்கம். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஸ்லோப் வந்து அக்ஸலரேஷனை கொடுக்கும். ஏரியா ஒரு கிராஃப்ல இதுதான் ஸ்லோப்பு. அந்த ஸ்லோப்ல நம்ம ஒரு இமேஜினரி எடுத்தோம்னா அது உள்ள இருக்கிறது தான் என்னன்னா ஏரியா. அந்த ஏரியானது எதை கொடுக்கும்னா டிஸ்டன்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க என்ன சொல்றாங்க? ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ் த அக்ஸலரேஷனோ. ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் எதை கொடுக்கும்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கும். தூரத்தை தான் கொடுக்கும். அக்ஸலரேஷன் கொடுக்கும். அக்ஸலரேஷன் வேணும்னா அது ஸ்லோப் தான் தரும். ஸ்லோப் தான் என்னன்னா அக்ஸலரேஷனை காமிக்கும் ரைட்டா? The velocity time graph is a horizontal line. அதாவது ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டில நல்லா பாத்துங்க. நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டில நம்மளுக்கான இது வந்து என்ன வரும்? ஃபிளாட்டா வருமா? இந்த ஃபிளாட் வந்து ஹரிசாண்டல் லைனா? The velocity time graph is a horizontal line. இதுவும் கரெக்ட். The slope of the line in
வெலாசிட்டி டைம் கிராஃப் 0. ஆமா. ஏன் 0னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் லைன் வரும்போது, ஒரு ஹரிசாண்டல் ஃபிளாட் லைன் வரும்போது என்ன? அந்த இடத்துல வெலாசிட்டில மாற்றம் ஏற்படல. வெலாசிட்டில மாற்றம் ஏற்படலன்னா, அக்ஸலரேஷன்ல மாற்றம் ஏற்படல. அப்ப அக்ஸலரேஷன் முடுக்கமானது வந்து 0. முடுக்கம் 0 ஆகும்போது, ஸ்லோப் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? 0 ஆகும். ஏன்னா, ஸ்லோப் ஈக்குவல் டூ அக்ஸலரேஷன். அப்ப அக்ஸலரேஷன் 0னா ஸ்லோப் 0. அதனால தான் ஸ்லோப் ஆஃப் த லைன் VT கிராஃப் இஸ் 0. இதுவும் கரெக்ட்டா இருக்கு. வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் அக்ஸலரேஷன் இஸ் 0. சொன்னதுதான் மறுபடியும் என்ன குடுத்திருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வராது? யூனிஃபார்ம் வெலாசிட்டி சம்பந்தம் எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறா, ஆப்ஷன் ஏ தான் நாட் கரெக்ட். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது என்ன? வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் அப்படின்னா அக்ஸலரேஷனை கொடுக்கும். ஏரியானது டிஸ்டன்ஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். ஹரிசாண்டல் என்பது எது? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஒரு ஸ்ட்ரைட் இன்க்ளைன்டு வெலாசிட்டில ஸ்ட்ரைட் இன்க்ளைன்டு அப்படின்னு வந்தாவே ஸ்லோப்பிங் அப்வர்ட்னாவே நம்மளுக்கு என்ன? யூனிஃபார்ம் அக்ஸலரேஷனை கொடுக்கும். அடுத்து in a velocity time graph the slope keeps changing. It means அதாவது என்ன? ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ப என்ன? யூனிஃபார்ம் கிடையாது. நான் யூனிஃபார்ம். அப்ப அக்ஸலரேஷன் என்பது என்ன? நான் யூனிஃபார்ம். ஆப்ஷன் பி தான் வரும். ஜஸ்ட் என்னன்னா, அந்த 4வது வந்து கேட்டிருக்காங்க. வேரியபிள் அக்ஸலரேஷன் இல்ல நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன். மாறுபடு முடுக்கம், சீரற்ற முடுக்கம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். What does the velocity time graph look like for object moving with uniform velocity? என்ன சொல்றாங்க? வெலாசிட்டி டைம் கிராஃப்ல யூனிஃபார்ம் வெலாசிட்டில எப்படி வரும் அப்படின்னு கேக்குறாங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டி நல்லா கவனிங்க. கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க யூனிஃபார்ம் பார்ப்பீங்க, வெலாசிட்டியை மறந்துடுவீங்க. யூனிஃபார்ம் இருக்கு. இப்போ யூனிஃபார்ம் அப்படின்னு வந்துட்டாவே என்ன? ஸ்ட்ரைட் லைன், ரைட்டா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப்பிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டுருவீங்க. கிடையாது. அவன் கேட்கறது வெலாசிட்டி வச்சு சொல்றான். யூனிஃபார்மான வெலாசிட்டியா இருந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரைட் லைன் parallel டு த டைம் ஆக்சிஸ். அதான parallel டு த டைம் ஆக்சிஸ்னா இங்க பாருங்க. நம்மளுக்கு டைம் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும். யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இந்த மாதிரி வரும். டைமுக்கு பேரலா இருக்கு. டைமுக்கு அப்படியே பேரலா இருக்கு. ரைட்டா? பேரலா இருக்கு. அதனாலதான். ஸ்ட்ரைட் லைன் parallel டு த டைம் ஆக்சிஸ் தான் வரும். ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப்பிங் அப்வர்ட் எது வரும்? யூனிஃபார்ம் அக்ஸலரேஷனுக்கு வரும். யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப்பிங் டவுன்வர்ட் இது என்ன? யூனிஃபார்ம் டீசலரேஷனுக்கு வரும். ரைட்டா? கர்வ் லைன் என்ன வரும்னா நான் யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் அக்ஸலரேஷனுக்கு வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் எது வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். அவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. இந்த கான்செப்ட்மே 2 கான்செப்ட் தான். டிஸ்டன்ஸ் டைம்ல என்ன வரும்? அதுக்கான அதை ஞாபகத்துல வச்சுக்க. வெலாசிட்டி டைம்ல என்ன வரும்? யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருந்தா அதுக்கு எப்படி வந்துன்னா ஸ்லோப் வரும். அந்த கிராப் எப்படி வரும்? ஸ்லோப்னா என்ன? டிஸ்டன்ஸ் டைம்ல ஸ்லோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வெலாசிட்டி டைம்ல ஸ்லோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இதுக்குள்ளதான் கொஸ்டின்ஸ் வரும். உங்களால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி கம்ப்ளீட்டா சயின்ஸுக்கு என்ன பண்ணணும் லாஸ்ட் 30 டேஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் எடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். சயின்ஸ்ல பெருசா உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை 7871385514 இந்த நம்பருக்கு வந்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நானும் வந்து தெரிஞ்சுக்கிற போது தான் அடுத்து நெக்ஸ்ட் பேட்சுக்கு எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.